सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि देवेशी दण्डने तिष्ठा दहराकाशरूपिणी प्रतिबन्मुक्षराकान्ततिथिमण्डलपूजिता कलात्मिका कलानाथा काव्यालापविनोदिनी सचामररमावाणी सव्यदक्षिणसेविता आदिशक्तिरमेयात्मा परमा पावनाकृतिः अनेककोटिब्रह्माण्डजननी दिव्यविग्रह சர்வஜம் சர்வசக்தியா இருக்கக்கூடியதான பரம்பொருள் சகுணமாக லோகத்துல ஜனங்களுக்கு மனதுல புரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு வடிவத்தை தான் எடுத்துக்கொண்டு பரம கருணாமூர்த்தியாக ஆவிர்பவித்தாள். அதுலயும் தேவகாரிய சமுத்தியதா நல்லோர்களுடைய ஒரு மனசுல இருக்கக்கூடியதான ஆசைகள் நிறைவேற்றி வைக்கணும், அவளை நல்ல வழிக்கு கொண்டு வரணும், அவளுடைய மனசு ஒரு இடத்த நிற்கும்படி பண்ணணும் எனக்கூடியதான உயர்ந்ததான ஒரு எண்ணத்துல சகராக ரூபணியா இருக்கக்கூடியதான அந்த அம்பாளானவள் நம்ம இதயத்துல தோண தொடங்கினான். அங்கிருந்து ஆரம்பிச்சு அந்த அம்பாளுடைய திவ்யமான ஒரு லீலைகளை பல நாமாக்கள்ல சொல்லிட்டு வர. அதுல பிரதிபன்முக்த ராகாந்த திதிமண்டல பூஜிதா நித்திய கிருஷ்ணா பகவான்வே இப்படின்னு ஆரம்பிச்சு இருக்கக்கூடியதான சித்ராதி நித்யாக்கள். இந்த 15 நிச்சயங்கள்னாலையும் பூஜை பண்ணக்கூடியதான பூஜிக்கப்பட்டதான ஒரு ஸ்வரூபம். ஒவ்வொரு நித்தியாக்கும் ஒரு விசேஷமான குணங்கள் உண்டு அப்படின்னு பார்த்தோம். அப்படி நிச்சயக்கிரனா எப்பொழுதும் நிச்சயமும் கருணையோட உள்ளவள், ஈரநஞ்சியோட உள்ளவள், ஜுவாலாமாலினி எல்லா பக்கத்திலையும் நமக்கு ஒரு விதமான ஒரு இடையூறும் வராமல் காப்பாற்றக்கூடியவள். இப்படி பல அர்த்தங்கள் ஒவ்வொன்றுக்கும் சொல்லுண்டு உமக்கு நிச்சயமான ஒரு பாவனை கொடுக்கறதுக்காக நித்யா நிச்சயாகவும், வாழ்க்கையில தாங்கள் எடுத்துட்டதான காரியங்கள்லாம் ஜெயிக்கிறதுக்காக விஜயா நித்யாயாகவும், அப்பப்ப நமக்கு வரக்கூடியதான பிராரப்த கர்மாவனால வரக்கூடியதான துன்பங்களைய நீக்கி மாங்கல்யத்தை கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபமாக சர்வமங்களா நித்தியாகும். இப்படி பல நித்யாக்களுடைய ஸ்வரூபம் அம்பாளுடைய ஒரு சக்திகள், ஒரு கிரணங்கள். அந்த கிரணங்களே நித்யா வடிவமாக ஆச்சுங்கிற வரைக்கும் பார்த்தோம். அதற்கு பிறகு கலாத்மிகா கலாநாதா காவ்யாலாப வினோதினி. கலாத்மிகா கலைகள், அக்னி கலைகள், சூரிய கலைகள், சந்திர கலைகள், சதாசிவ கலைகள், இப்படி பல கலைகள், விஷ்ணு கலைகள், இப்படி எல்லாம் கலைகள். இந்த கலைகள்லாம் சேர்ந்து ஒரு மனுஷனுக்கு அவனுடைய சாதனையில அவன் எப்படி முன்னுக்கு வரான் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொல்லி இந்த கலாஸ்வரூபமாக அம்பாள் இருக்கான்னு சொன்ன இந்த கலைகளை பத்தி விசேஷமாக பார்த்தோம். அதுக்கு பிறகு கலாநாதா, கலாநாதன். கலான்னு சொன்னாலே தந்திரம்னு அர்த்தம், தந்திரங்கள்னால் வழிபடுபவள்னு அர்த்தம். கலாநாதன் சந்திரன் ஒரு அர்த்தம். சந்திர மண்டலம் தான் சமயாச்சாரத்துக்கு ரொம்ப முக்கியமானது. பிரம்மரந்திரத்துல பகவான பிரார்த்தனை பண்றோம். அந்த பிரம்மரந்திரத்துல சிரஸ்தானத்துல அம்பாள் இருக்கிறதாகவும், சகல சீதரஷ்மி பிரபாம் சின்னது இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபமாகவும், அதுல இருந்து வரக்கூடியதான அமிர்த பெருக்கினால மனுஷன் எப்பொழுதும் ஆனந்த வடிவமாக இருக்கிறதாகவும் இப்படி பாவிக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். இதுக்கு கலாநாதான்னு சொன்னோம். பிறகு காவ்யாலாப வினோதினி.
காவிய ஆலாப வினோதினி. கவி கர்மா காவியம். கவிகள் வியாசாச்சாரியர், ஆதிகவியா இருக்கக்கூடியதான வால்மீகி, பராசரம், இப்படி பல பேர். அவ இந்த சகுணமூர்த்திகளுடைய ஒரு ஸ்வரூபத்தை கதைகளாக நமக்கு சொல்லியிருக்க. பேருக்கு கதைகளே தவிர உள்ள இருக்கக்கூடியதெல்லாம் தத்துவம் தான். ஸ்ரீமத் பாகவதம் பார்த்தலையானால் வெறும் கதை கிருஷ்ணலீலான்னு நினைச்சுன்றபேள், தசாவதாரர்களுடைய லீலைன்னு நினைச்சுன்றகள். ஆனா அங்க இருக்கிறது என்ன, வெறும் லீலைகள் மட்டும் இல்ல, அதன் வழியாக தத்துவத்தை எடுத்து சொல்லு. ஆரம்பமே ஜன்மாத்யத்வயாதிதரதா அப்படின்னு ஜன்மாத்யத்தா எனக்கூடியதான பிரம்மசூத்திரத்தை எடுத்து சொல்ற. அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்க ஸ்ரீமத் பாகவதம். நிகம கல்பதரோர் கலிதம் மகாபலம் சுகமுகாதமுதத்ரவதம் யுதம். வேதங்கள் எனக்கூடியதான மரங்களுடைய பழங்களாக வந்திருக்கான். அதுவும் செடி கொட்டினதான பழம்னு சொல்றார். அவ்வளவு அழகாக அது இனிமையாக கேட்கக்கூடியதான பலமாக இருக்கு. இப்படி இந்த பாகவதம் சத்தியம் பரம் தீமகின்னு ஆரம்பிச்சு ரொம்ப உயர்ந்ததான ஒரு தத்துவத்தை எடுத்து சொல்லக்கூடியதான ஸ்வரூபமாக வந்திருக்கு. அப்படியே விஷ்ணு புராணம், தேவி பாகவதம் இவையெல்லாம் படிக்க படிக்க அந்த வேதாந்தங்கள்லாம் வாசித்து அதை நன்றா உடம்புல ஏற்றுண்டு அப்புறம் புராணங்களை வாசிக்கணும். அப்புறம் அந்த புராணங்களுடைய தத்துவம் நன்றாக புரியும். இந்த இதிகாச புராணங்கள் வாயிலாகத்தான் வேதங்களுடைய அர்த்தத்தை நாம் திருடப்படுத்தணும். இதிகாச புராணாபியாம் வேதம் சமுக பிரம்மையே. வேதத்தை நன்றாக உபபிரம்மணம், அதை புடிச்சு அதை என்னதுன்னு தெரிஞ்சுக்கிறது இதிகாச புராணங்கள் வாயிலாக தெரியணும். அப்படி இருக்கக்கூடியதான பிரம்மாண்ட புராணம், மார்க்கண்டேய புராணம், இப்படி புராணங்கள்லதான் இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் இருக்கு. பிரம்மாண்ட புராணத்துல இதுல விசேஷமாக இந்த பாகம், இந்த ஸ்தோத்திரம் பார்த்திருக்கோம். அப்படி இந்த காவியங்கள், கவிகர்மாவான காவியங்கள், இவைகளை சர்வதா சர்வகாலமும் ரசித்து கொண்டிருக்கணும் நம்பள். அதனாலதான் காவியாலாப வினோதினி. அம்பாளே ரசிக்கலாம், நாமெல்லாம் என்ன பண்ணணும், அது வாசிக்கணும். புராணம் சார் அப்படின்னு விட்டுறப்பட. சர்வதா சர்வகாலம் இந்த மனசுல வேதத்தினுடைய அர்த்தம் சுத்தி கொண்டே இருக்கணும். வேதங்கள் எப்பொழுதும் சர்வதா சர்வகாலமும் அதை நம்ம ஸ்மரித்து கொண்டே இருக்கணும். ஏன்னா அது பொக்கிஷம். அது மனிதனுடைய வாழ்க்கைக்கு எப்பப்ப என்னென்ன வேணும் என்கிறது எல்லாவற்றையும் அதுல தெரியும். ஆகையால் அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம், அதை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடியதான அம்பாளுடைய ஸ்வரூபம். அதனால்தான் காவியால பவினோதினி இது வரைக்கும் பார்த்தோம். முன்னால பார்த்ததான ஒரு ஸ்வரூபம். அதுக்கு மேல சகாமரமா வாணி சவ்ய தட்சிண சேவிதா. அடுத்த நாம அம்பாள் சிம்மாசனத்துல விட்டிருக்கா. சிம்மாசனம் இருக்கக்கூடியதான அம்பாள ரெண்டு பக்கத்திலையும் ரெண்டு உயர்ந்ததான ஒரு மூர்த்திகள் அம்பாளுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கா. யாரு? ஒரு பக்கத்துல சரஸ்வதி மாதா, ஒரு பக்கத்துல மகாலட்சுமி மாதா. ரெண்டு பேரும் அம்பாளுக்கு சாமரத்தை விதிச்சிருக்க. இத சாமர சேவையானது பண்றதற்கு ரொம்ப வசதி. மற்ற சேவைகள்ல சத்திரம், சாமரம் இவைகள்ல ரொம்ப விசிஷ்டமான சேவைகள்னு பேரு. இது சாதாரண கந்தம், தூபம், தீபம் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இது ரொம்ப விசேஷம். பஞ்சோபச்சாரத்துல வராது, ஷோடசோபச்சாரத்துல வரும். ஷோடசோபச்சாரத்தான் சத்திரசோ பயாமே, சாமரம் ஜெயாமே, அஸ்வானாரோ மயாமே, கஜானாரோ ஹோயாமே, அங்கேதான் ஷோடசோபச்சார பூஜைகள்ல இது பண்றது. ஏன்னா இந்த ஷோடசோபச்சார பூஜை யாருக்கு பண்றேன்? ராஜாவுக்கு பண்றோம். அப்படி ராஜதர்சனமாக ராஜஸ்வரூபமாக நமக்கு அதிகாரியாக இருக்குன்னு அதிகாரிய பதவியை சொல்லக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இது. ஆகையால் இதுக்கு ரொம்ப விசேஷம் உண்டு. ஆகையால் தான் அம்பாளுக்கு இந்த கோலத்துல ராஜராஜேஸ்வரின்னு சொல்லியிருக்கேன். ராஜாவுக்கெல்லாம் ராஜாவா இருந்துருக்கா. இந்திராதி திக்பாலாளுக்கெல்லாம் ராஜாவா இருந்துருக்காங்கிற அபிப்பிராயத்துல ராஜராஜேஸ்வரின்னு கோலம் சொல்லிருக்கேன். இந்த ராஜான தீப்தின்னு அர்த்தம், ஒளின்னு அர்த்தம். ராஜாதி ராஜாய பிரசக்கியதாயிலே அப்படிங்கிறது நட்சத்திர சூரியோபாசன சந்திர தாரகம்ங்கிற மந்திரத்துக்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தம் தான் ராஜாதி ராஜாயான்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் ஒளிகளுக்குள்ள மிக சிறந்ததான ஒளியாக அம்பாளை தியானம் பண்ணிட்டு இருக்கேன்.
தத்தேவா ஜோதிஷாம் ஜோதிஹி ஆயுர்ஹோபாசதே அமிர்தம். இப்படிப்பட்டதான ஒரு கோலத்தை நம்ம தியானம் பண்ணோம். ஏனால் தீர்க்கமான ஆயுஷ் கிடைக்கும். தீர்க்கமான ஆயுஷோட மனசுக்கு ஒரு சந்தோஷமும் கிடைக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். தீர்காயுஷ் இருந்து மனசுல ஒரு கவலை இருந்தா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அப்படி இருக்கக்கூடாது. தீர்காயுஷம் இருக்கணும், மனசு நிறையவும் இருக்கணும். அப்படிப்பட்டதான அம்பாளுடைய சேவை பண்ணக்கூடியதான கோலம். ரெண்டு பக்கத்திலையும் ரெண்டு தேவிகள். யாருன்னு சாதாரணமா இருக்கிறவல்ல, மிக சிறந்ததான நிலையை பெற்றவ. நமக்குள்ள நமக்கு மனுஷனுக்கு ரொம்ப வேண்டியது ஒண்ணு ஞான சக்தி, ஒண்ணு கிரியாசக்தி. இந்த ஞான சக்தி கிரியாசக்தி ரெண்டும் இருக்குமையானால் நீங்க நினைத்ததான எல்லாவற்றையும் அடையலாம். நீங்க இச்சா ஆசைப்பட்டது எல்லாவற்றையும் தாங்கள் அடையணுமேயானால் உங்களுக்கு வேண்டியது என்ன? எப்படி செய்யணும் எனக்கூடியதான அறிவு வேணும். அதை செயல்படுத்தணும். செயல் பண்ணினா அந்த செயலுக்கு லாபம் உண்டு, பலமானது உண்டு. ஆனா அந்த செயல் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சா மட்டும் போறாது, பண்ணக்கூடியதான திறமை வேணும். வயசாச்சு, என்னால ஓட முடியல சார், என்ன லாபம்? ஓடினாதான் அதை அடைய முடியும்னு சொன்னா ஓட முடியாதுன்னா லாபம் இல்ல. ஆகையால் விவகாரம் என்ன? அது செய்யணும், செய்யக்கூடியதான திறமையும் ஒண்ணணும், எப்படி செய்யணும் என்கிறதும் தெரியணும். எப்படி செய்யணும் தெரியாம இங்கே உட்கார்ந்தா பொழுதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும். மனுஷனுக்கு தான் நினைத்ததான பொருளை அடைவதற்கு வேண்டியதான திறமைகள் ரெண்டு. ஒண்ணு புத்தி சக்தி, இன்னொன்னு கிரியாசக்தி. இந்த புத்தி சக்தி இருக்க இதை கொடுத்தது அம்பாள். அந்த அம்பாள் யாரு? சரஸ்வதி. இதான் வாக்பவம். இது முதல் சொல்ற வாக்பவ பீஜம் அப்படின்பா. இந்த பீஜமானது இவாளுக்கு எல்லா விதமான அறிவையும் கொடுக்கிறது. இந்த அறிவானது வறுமையானால் மனுஷனுக்கு ஒரு தைரியம் வரும். இது இப்படின்னு தெரியும். மனுஷனுக்கு அறியாத்தினால்தான் நிறைய கட்டங்கள். சின்ன கட்டமே ரொம்ப பெருசா இருக்க அறிய. உடம்பு வந்துருதுன்னா ஒன்னும் உடம்பு இல்ல, சாதாரணமா வரக்கூடியதான உடம்பு. என்ன ஆகுமோ என்னமோ பிராணம் போயிடும், இவ்வளவு பயப்படுறான். ஏன்? அறியாத்தினால். இது இவ்வளவுதான் ஒரு வாரத்துல போயிடும் அப்படின்னு சொன்னேன். சாரா சந்தோஷமா ஆனதாகட்டும், என்ன பண்ண முடியும்? அப்ப என்ன, மனுஷனுக்கு அவன் ஒர்க் அவுட் ஆயிடுறான். பார்த்தேடா, அவன் ரொம்ப பயந்து நடுங்கி இருக்கிறது. மனசுல இருக்கக்கூடியதான வில்பவரை உட்பட ஆத்மா அபிமானத்தை சக்தியை உட்பட அதை விட்டுட்டு கவலைப்படுறாங்க. இதுக்கு காரணம் என்ன? அறியாமல். ஆகையால் அந்த அறியாமை போக்கி அவனை நல்ல வழியில கொண்டு வரக்கூடியதான ஸ்வரூபம் வாக்தேவி, அதான் சரஸ்வதி. இந்த சரஸ்வதியானவர் வேத ரூபமா இருக்கா? வேத ரூபமா இல்லாமல் சொல் ரூபமா இருக்கா? சப்தஸ்வரூபமா இருக்கா? ஆகையால் சப்தம் பிரம்மான்னு. இந்த சப்தம் பிரம்மா மனுஷன் ஒருவனாலதான் பேச முடியும். மற்ற இனங்கள் எதுவும் பேசாது. பசுக்களோ பட்சிகளோ மாடுகளோ இவைகள் எதுவுமே பேசாது. அவைகளுக்கு மனசில் இருக்கிற அபிப்பிராயத்தை வேற விதமாக காட்டி கொடுக்குமே தவிர பேசக்கூடியதான திறமை மனிதனுக்குத்தான் இருக்கு. அந்த பேச பராபஸ்யந்தி மத்தியமா வைகரி எனக்கூடியதான 4 வாக்கு ஸ்வரூபமாக இருக்கு அப்படின்னு கீழே நம்ம பார்த்தோம். இந்த பராபஸ்யந்தி மத்தியமா வைகரிங்கிறது நன்றாக புரிந்து கொள்ளணும். இந்த 4ம் சேர்ந்துதான் ஒரே ஸ்வரூபம் வாக் ஸ்வரூபமா இருந்துருக்க. ஆகையால் அந்த வாக்கானது ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கோம். இது ஒரு பக்கம். இதுக்கு அதிஷ்டானமா இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் என்ன? அம்பாள் சரஸ்வதி மாதா. அதே விதமாக இதனுடைய பலம் என்னது? ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னு நமக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணுதான். என்னது ஐஸ்வர்யம்? காசு. அப்படிதான் நீங்க நினைச்சிருக்க. அது மட்டும் இல்ல, காசுங்கிறது ஒரு பக்கம் தான். ஐஸ்வர்யங்கள்ல ஒரு ஐஸ்வர்யம் தான் காசு. நிறைய காசு இருக்கு சார், சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னா என்ன லாபம்? ஆகாரம் வேணும், சொகுசு வேணும், மனுஷன் நன்னா வாழணும், சுகமா வாழ தெரியணும். அதோட மட்டும் இல்ல, எல்லோரும் நல்ல வழியை சொல்லணும், மனுஷனுக்கு தைரியம் இருக்கணும். அதனாலதான் தைரிய லட்சுமின்னு சொல்றேன். அதோட உள்ள எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் நான் பண்ணுவேன் எனக்குடையதான ஒரு திறமை இருக்கலாம். 10 பேர் நமக்கு சகாயம் பண்ணிட்டே இருக்கா, ஒரு நாள் யாரும் சகாயம் பண்ணல, நானே பண்ணணும் இறங்கி பண்ண தெரியணும். அந்த தைரியம் இருக்கணும் மனுஷனுக்கு.
வீரியம் இருக்கணும், பலம் இருக்கணும், இவைகள்லாம் இருக்கணும். 4 பேர் ஹெல்ப் பண்ணுவா, 4 பேர் பண்ணுவா, பண்ணாத போனா என்னால பண்ண முடியும்னு ஒரு தைரியம் இருக்கணும். அப்பதான் எல்லா காரியமும் நடக்கும். அப்ப என்ன வேணும்? இதெல்லாம் அஷ்டைஸ்வரியம். இப்படிப்பட்டதான 8 விதமான ஐஸ்வர்யங்களுக்கு அதிதேவதையா இருக்கக்கூடியவர் மகாலட்சுமி தாயார். இப்படி ஒரு பக்கம் சரஸ்வதி மாதா, ஒரு பக்கம் மகாலட்சுமி மாதா. இவ 2 பேரும் உற்சாகம் ஒண்ணு இருக்கணும். எதை எடுத்தாலும் நம்ம என்டர்பிரைசிங் அப்படிங்கிறது பத்தல, எது எல்லாம் இருக்குதா, நம்ம எப்ப பார்த்தாலும் ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப என்ன நான் ஏன் பண்ணணும், சேர்ந்தேரிட்டான் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒண்ணு எடுத்தா நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு இது வேணும். இப்படிப்பட்டதான ஐஸ்வர்யங்கள், எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடியதான ஒரு தைரியம், ஒரு விசேஷமான ஒரு சக்தி லட்சுமி. இப்படிப்பட்டதான அந்த 2 மாதாக்களுமே சகாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதா இப்படின்னு ஒரு பக்கத்துல இந்த அம்மா, ஒரு பக்கத்துல அந்த அம்மா, அப்படி 2 பேரும் அம்பாள சேவிச்சுட்டு இருக்காரா. இது இப்படி சேவிச்சுட்டு இருக்காரா. இதுல என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தேன்னா, யார அம்பாளை பூஜை பண்றாளோ அவ அம்பாளுடைய ஸ்வரூபமா ஆயிடுற. அம்பாளுடைய ஸ்வரூபமா ஆயிட்டாள்னா அவளுக்கு எப்பொழுதுமே இந்த 2 சக்திகள் சித்தமாக இருக்கும். எது ஞான சக்தியும் கிரியாசக்தியும் சர்வதா சித்தமாக இருக்கு. ஆகையால் அவளை அதை சொல்றதுக்காக தான் அம்பாளுக்கு இவ 2 பேரும் பூஜை பண்ணிட்டு இருக்கான்னு. இதையே திருஷ்டியில சொல்லும் பொழுது லக்ன காமரஹஸ்ரீ சாரதா பரிவீதிதா அப்படின்னு இதே நாம தான் இங்க லக்ன சாமர ஹஸ்த, சாமரங்கள் கையேந்திய யாரு ஸ்ரீ சாரதா சமபயிதா. ஸ்ரீன மகாலட்சுமி தாயா, சாரதான சரஸ்வதி. அப்படி ஸ்ரீ சாரதா பரிசேவிதா லக்ஷ்மி வாணி நிசேவிதா. அங்கேயே 63வது நாம லக்ஷ்மி வாணி நிசேவிதா. ஒரே நாமத்தான். அதையே அவ்வளவு விசேஷமாக சொல்லிட்டு இருக்காங்கிறத நம்ம கவனிக்கணும். ஏன்னா இந்த நாமாவில ஒரு விசேஷம் இருக்க. ஒண்ணு ஐங்கிற ஒரு பீஜம், அதே போல லட்சுமி ஸ்ரீங்கிற பீஜம். இந்த 2ம் சேர்ந்திருந்தால் அந்த ஸ்ரீம் எனக்கூடியதான அம்பாளுடைய சுரூபம் சீக்கிரமாக உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். அதனால 3ஐயும் சேர்த்து சொல்லுவாங்கல்ல. மந்திரங்கள் எல்லாவற்றிலையும் இந்த பீஜங்கள் இருந்துட்டே இருக்கும். இது என்ன பண்றதுங்கிறது நமக்கு தெரியல. ஆனா நீங்க அதை எப்படி சொல்லணுமோ அதை குருமுகமாக அறிந்து, இது எத்தனை மாத்திரா காலங்களாக சொல்லணும், என்னமா சொல்லணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு சொன்னோமே. ஆனால் மனுஷனுக்கு சீக்கிரமாகவே அவனுக்கு மிக உயர்ந்ததான ஒரு பலமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இந்த மந்திரத்தை இவ்வளவு தூரம் விசேஷமா சொல்லிட்டு இருக்கான். 1000 மந்திரங்கள் இருந்த போதிலும் இந்த மந்திரத்தினுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த சிறப்பெல்லாம் சொல்லக்கூடியதான ஒரு கிரந்தம் திரிசதிங்கிற ஒரு கிரந்தம். அந்த திரிசதிங்கிற கிரந்தமானது ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்வரூபம். சாஸ்திரநாமத்துக்கு முன்னாலேயே வந்திருக்கு, பின்னால்தான் உபதேசமா இருக்கு. சாஸ்திரநாமங்கள் வாக்தேவிகளால சொல்லப்பட்டது. ஆனா இந்த சாஸ்திரநாமம் வரத்துக்கு முன்னாலேயே அந்த திரிசதி மந்திரத்தை அம்பாள் லோபாமுத்ராக்கு உபதேசம் பண்ணினாக இருக்கு. லோபாமுத்திரைக்கு உபதேசம் பண்ணியாச்சு, லோபாமுத்திரை அனுசந்தானம் பண்ணிட்டே இருக்கா. அந்தமா ஹாதி வித்தியை அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கா. காதி வித்தியை இல்ல, அகஸ்தியருக்கு பின்னால காதி வித்தியை உபதேசிக்கப்பட்டது. அகஸ்தியர் எல்லாத்தையும் ஹைகிரவர்கிட்ட கத்துண்ட அனுசந்தானம் பண்ணிட்டார். ரொம்ப விசேஷமான ஒரு பலத்தர்வ ஆத்ம ஞானத்தையும் அனுபவிச்சார். அதுக்கப்புறம் ஒரு நாள் கேட்கிற, இந்த சஹஸ்ரநாமத்தினுடைய திரட்டாக பால் இருக்க, அந்த பால்கோவா பண்றோம் இல்லையா, அதே மாதிரி அதனுடைய திரட்டாக ஒரு கிரந்தம் இருக்கு அப்படிங்கறது எங்கேயோ அறிந்துட்டு அவர் என்ன பண்றார், ஆஹா இவ்வளவு அழகான ஒரு கிரந்தம் இருக்கு, நம்ம வாசிக்கலையே அப்படின்னு என்னமா இருக்கும் எங்கெங்கயோ தேடி பார்க்கிறார். மகர்ஷிகள்லாம் கேட்கிறார், யாரும் தெரியாது. ஆனா இது இருக்குங்கிறது மட்டும் நிச்சயமா தெரிஞ்சு போயிடுச்சு அவர்கிட்ட. அப்ப என்ன பண்ணுவார், குருநாதர்கிட்ட ஓடுறார். ஏன்னா அவர் வழியா தானே வரணும் அப்படி. அவர்கிட்ட சொல்லும் பொழுது போய் நமஸ்காரம் பண்ணி, தாங்கள் எங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்லித்தரேன்னு சொன்னீல, நீ சிறந்ததான தத்துவத்தையும் சொல்லித்தரேன்னு இல்ல, ஆனா ஒண்ணு மிச்சம் இருக்குன்னு கேள்விப்பட்டேனே அப்படின்னாரு.
ஆமான்ட்டு. ஏன் நீங்க சொல்லி தரலைன்னு. அப்படியா, ஏன் சொல்லி தரலன்னு கேட்கல. சொல்லித்தர எல்லாமும் குரு சொல்லி கொடுப்பார். சிலது மட்டும் இருக்கு, அது கேட்டாதான் சொல்லி. அதை கேட்கக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம் வரணும். ஒவ்வொன்றுக்கும் அதை அறியக்கூடியதான சந்தர்ப்பம் வரும். நீங்க பக்தியோட இருந்தீங்கன்னா அம்பாள் அந்த சந்தர்ப்பத்தை வரவழைச்சு கொடுப்பா. மந்திர சாஸ்திரத்துல விசேஷம் என்ன, அந்த குரு ரூபமாக இருந்து கொண்டு இத கேளுன்னு உங்க மனசுல உதிக்கும்படி பண்றா. அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் உனக்கு இப்ப இருக்கு, கேட்கிறேன் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிச்ச. அவர் சொல்றேன், இவர் பார்க்கல, சொன்னாதான் உண்டுன்னு காலை பிடிச்சிருந்தார். 3 வருஷம் விடலிய கால. அதுக்கப்புறம் அம்பாளே பிரத்யட்சமாயி ஹயக்ரீவருக்கு, இவருக்கு இல்ல, காலோட சேவிச்சுட்டு இருக்கார். இவர் தான் பக்தியோட இருக்கார். இவருக்கு பிரத்யட்சம் இல்லாம ஹயக்ரீவருக்கு பிரத்யட்சமாயி அப்ப சொல்றார், பத்னி அஸ்யா மகா லோபா முத்ரே சிக்ஷாதா. இவருடைய ஆத்தக்காரே லோபா முத்ரான்னு பேரு. அந்தம்மா இத முன்னாலேயே அறிந்து கொண்டிருக்கா. ஆகையால் இப்ப நீங்க சொல்லலாம் அப்படின்னு அனுகிரகம் பண்ணிருக்க. அம்பாளுடைய அனுகிரகத்துக்கு மேல அத வாங்கிட்டு அப்புறம்தான் இவருக்கு சொல்ற. இதுக்கு முன்னாலேயே ராஸ்நாமம் கேட்டிருக்கேங்கிறது அவரே சொல்லியிருக்க. ராஸ்நாமெல்லாம் கேட்டிருக்கேன், ஆனா இது சொல்லலையே. ஆனால் அதற்கும் முன்னாலேயே லோபாமுத்திரைக்கு அம்பாள் உபதேசமாயிருக்கு, சாட்சாத் அம்பாளாகவே உபதேசமாயிருக்கு அப்படின்னு விசேஷங்கள்லாம் தெரிகிறது. அப்படி அந்த ஸ்வரூபமாக அப்படி ஒரு ஸ்வரூபம் திருஷ்டியில சொல்றதெல்லாம் சாஸ்நாமத்தினுடைய ஒரு திரட்டாக. அதனால சாஸ்நாம குறைச்சல்னு அர்த்தம் இல்ல, இதோட அமுதம். ஆனா அதுல சுருக்கமாக அறிந்து கொள்ளக்கூடியதான நாமாக்கள். எந்த நாமாக்கள் இங்க மந்திர ரூபமாக எதை அனுசந்தானம் பண்ணினா சீக்கிரமாக பலத்தை கொடுக்குமோ அந்த நாமாக்கள். அதோட மட்டும் இல்லாமல் இந்த வாக்ஸ்வரூபமாகவும் லட்சுமி ஸ்வரூபமாகவும் சேர்ந்து அம்பாளை தியானம் பண்றவாளுக்கு வேதாந்தத்தில் இருக்கக்கூடியதான ஆத்ம தத்துவமானது நன்றாக புரியும் என்கிறத சொல்றதுக்காகத்தான் இருக்கு. இதத்தான் ஹரே பத்னீம் பத்மாம் அரசஹரீம் அத்ரிதனயாம் துரியா காபித்வம் துரதிகமனிஸ்ரீ மமஹிமா மகாமாயா விஸ்வம் பிரமயசி பரபிரம்ம மகிஷி அப்படின்னு ஹரே பத்னீம் பத்மாம் மகாலட்சுமியாகவும் ஹர சகதரீம் அத்ரிதனயாம் கிராமாஹோர் தேவீம் கிரகண தனயாம் அப்படி கிரகண கிரகணீம் ஆகமவிதா அப்படின்னு மகாலட்சுமி ஸ்வரூபமாகவும் சரஸ்வதி ஸ்வரூபமாகவும் அம்பாள் 2 சக்தியாக தான் இருந்து கொண்டு தன்னுடைய ஸ்வரூபத்தோடையும் பிரகாசிக்கிறா அப்படிங்கிற நாமா தான் இதுல சகாமர ரமாவாணி சவ்யதட்சிண சேவிதா. இது வரைக்கும் காமராபியாம் சகிதே சகாமரே தாதுசீபியாம் ரமாவாணிபியாம் இப்படிப்பட்டதான சரஸ்வதி மகாலட்சுமி இவர்களால லட்சுமி சரஸ்வதிபியாம் சவ்யே தட்சிணே இடது பக்கத்திலையும் வலது பக்கத்திலையும் கிரமேண சேவிதா வீஜிதா. இங்க இதுக்கு முன்னால இன்னொரு நாம சவ்யாபசர்வ மார்கத்தா அப்படின்னு பார்த்தோம். அங்க சவ்யம்னா வலதுன்னு சொல்லிருக்கேன், அபசவ்யம்னா இடதுன்னு சொல்லிருக்கேன். அதனால சவ்யம் அது இடதுன்னு சொன்னா இது எப்படி இருக்கணும், வலதா இருக்கணும். சவ்யம்னா வலது. ஆனா தட்சிண பதம் இங்க இருக்க, தட்சிண பதத்துக்கு வலதுன்னு அர்த்தம் சொல்லணும். அப்ப சவ்யம்ங்கிற பதத்துக்கு இடதுன்னு அர்த்தம் சொல்லணும். ரஜாசாஸ்நாமத்திலேயே ஊனி கவனிச்சு பார்த்தேன்னா சவ்யாங்கிற பதத்துக்கு வலதுன்னு அர்த்தமும் உண்டு, இடதுன்னு அர்த்தம் உண்டு. அங்க சவ்யாப சவ்ய மார்க்கத்தான வலது பக்கம் வலது மார்க்கம் இடது மார்க்கம் 2 மார்க்கங்கள். இங்க சவ்ய தட்சிண சேவிதான்னு சொன்னா இங்க தட்சிண பதம் பக்கத்துல இருக்கிறதுனால இங்க என்ன சொல்லணும், சவ்யமான இடதுன்னு அர்த்தம் சொல்லணும். இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த சவ்ய பதத்துக்கு மட்டும் சம்ஸ்கிருதத்துல லெப்ட் அண்ட் ரைட் 2 அர்த்தம். லோகத்துல லெப்ட் ரைட் வாங்கிட்டா சார் அப்படிங்கிற இதுதான் அர்த்தம் ஒரே பதத்துக்கு. இதுவா அதுவா அந்த சமயத்துக்கு தகுந்தா போல அர்த்தம் சொல்லணும். ராமகிருஷ்ணான்னு நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், பலராமனும் கிருஷ்ணன் தான் சொல்லணும். தசரதன் அவனும் கிருஷ்ணன் சொல்லப்படாது. ராமலட்சுமணான்னு சொன்னா பலராமனும் அவன் தம்பி லட்சுமணன் தான். என்ன பண்றது,
அங்க லக்ஷ்மண பத சாகச்சரியத்தினால ராமபதத்துக்கு தசரதராமன் அர்த்தம் சொல்லணும். கிருஷ்ணபத சாகச்சரியம் இருக்குமையானால் இங்க ராமபதத்துக்கு பலராமன் அர்த்தம் சொல்லணும். அதே போல பக்கத்துல எந்த பதம் இருக்கோ அதுக்கு தகுந்தா போல முன்னால் இருக்கிற பதத்துக்கு சேர்த்து அர்த்தம் சொல்லணும். ஆகையால் இங்க கவிய தட்சண செய்விதா அப்படின்னு சொன்னா இடது வலது புறங்களில், இடது வலது யாருக்குங்கிறது போட்டோவை பார்த்து தெரிஞ்சுக்கோ. சதா மரமா வாடி கவிய தட்சண சேவிதா. அதற்கு பிறகு ஆதிசத்திரமே யாத்மா பரமா பாவனாக்கிருதி. ஆதிசக்தி இங்க பார்க்கணும். ஆத்யாசக்தி ஆதிசக்தி உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லோருக்கும் முன்னால இருந்ததான ஒரு சக்தி. ததேவ சோம்ய இதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம். உலகெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னால ஒரு பொருளும் உள்ள வரல, ஆகாசமும் இன்னும் வரல, அவ்யக்தமும் ஒன்னும் வரல, அப்படியே ஸ்தப்தமா இருக்க. அப்ப இருந்ததான ஒரே சக்தி அம்பாள் தான். அப்ப வேற ஒண்ணும் இல்ல. நோ சதாசீத் நோ சதாசீத் ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு முன்னா நைவேக கிஞ்சனாக்கிர ஆசீத் மிருத்யு நைவேதம் ஆவிரத ஆசீத் அப்படின்னு உலகங்கள்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால ஒரே ஒரு சக்தி இருந்ததா. அந்த சக்தியத்தான் நம்ம சத்துங்கிறோம். சத்துன்னு இருத்தல், அவ்வளவுதான். என்ன இருந்தது? இருத்தலாக இருந்தது. அதுக்கப்புறம் வேற பொருள் ஒண்ணும் இல்ல. பொருள் இருந்தால் இது இருக்கு அது இருக்குன்னு சொல்வேன். குடம் இருக்கு, டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, மனுஷன் இருக்க, மாடு இருக்கு அப்படின்னு எப்ப சொல்வேன்? இவைகள்லாம் உண்டான பிறகு. இவைகள்லாம் வரவே இல்லை. அப்ப என்ன சொல்ல போறீர்கள்? என்ன இருந்தது? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லைன்னு என்ன அர்த்தம்? இது என்று சொல்லக்கூடியதான பொருள் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கணும். முன்னாலேயே சொல்லியிருக்கேன், உலகத்தை ரெண்டா பிரிக்கலாம், நான் என்றும் இது என்றும். அவ்வளவுதான் உலகம். என்ன தவிர இது எதுவா இருந்தாலும் இதுவும் அதுவும். இதுவோ அதுவோ, கிட்ட இருந்தால் இது, எட்டி இருந்தால் அது, அவ்வளவுதானே. இது எல்லாமே நம்மளை விட வேறான பொருள். ஆனா நான் மட்டும் என்ன மட்டும் இதுன்னு சொல்ல மாட்டேன். நான் எப்பொழுதும் நான் தான், என்ன தவிர ஒண்ணுங்க. சரீரத்தை சில சமயத்துல இதும்பேன், சில சமயத்துல நானுங்கிறேன். கை எழுதினா நான் எழுதுறேன், எழுதலைன்னா கை எழுதல. விவகாரம் என்ன? இந்த கையை கால இவைகளுக்கெல்லாம் இதுன்னு சொல்லதான் நானுன்னு சொல்றேன் சில சமயத்துல. ஆனால் என் சரீரத்தை என்டையர்லி வெளியில இருந்தால் எப்பொழுதும் இதுதான், அவ்வளவுதான் சொல்லுவேன். என்ன மட்டும் உள்ள இருக்கிற என்ன மட்டும் எப்பொழுதும் நானு தான் சொல்லுவேன். அதுல ஒரு நாளும் மாத்தவே மாட்டேன். கோபம் வந்தா இந்த கட்டை இந்த சரீரம் அப்படின்னு சொல்லுவா பாட்டி. கட்டை தானே எடுத்துட்டு போறேன்னு சொல்லுவா, உடச்சுட்டு போறேன்னு சொல்லுவா, பின்னி விடுவாங்கள. விவகாரம் என்ன? இந்த சரீரத்தை மட்டும் இது நானும் மாத்தி சொல்லலாம். ஆனா உள்ள இருந்தால் நான், வெளியில இருந்தா இது. அதனாலதான் ஆச்சாரியால் சொல்லும் பொழுது அகமிதம் அமேதமிதி நைசர்கிகோயம் லோக வியவஹார. நான் இது, இதுவே நான் எனக்கூடியதான ஒரு பேச்சு லோகத்துல நடக்கிறது. அந்த இது இதுங்கிற சபாக்கியாபியந்தரோக்கியஜா, பாக்கியம் வெளியில இருக்கக்கூடியதான இதுவாகவும் அவர் இருக்கார், உள்ள இருக்கக்கூடியதான நானாகவும் அவர் இருக்கார். தத்வா சீதா தத்துவமயி தத்துவமர்த்தஸ்வரூபிணி அப்படின்னு விசேஷமா சொல்றது. அப்படி உள்ளும் புறமும் வியாபித்திருக்கக்கூடியதான ஒரு தத்துவம் இருக்கல்லவா, அந்த தத்துவம் தான் ஆத்யாசக்தி. அந்த வெறும் இருத்தல் இருந்து ஆகாசம் உண்டாச்சு. உண்டானதுன்னா என்ன சொல்ல போறேன்? குழந்தை பிறந்தது, பிறந்த பிறகு இருக்கு. பிறக்கிற ஒரு கணம் தான் பிறந்ததுன்னு பிறந்து கொண்டு இருக்குன்னு சொல்ல. பிறந்தாச்சுன்னா இருக்குதான். ஜாயதே அஸ்தி. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு வளர்றது வர்றது, அதுக்கப்புறம் மாறுறது விவரணமது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறையிறது, அதுக்கப்புறம் அழிஞ்சு வச்சு. இப்படி 6 பாவ விகாரங்கள். இந்த 6 பாவ விகாரங்கள்ல முதல் ஒரு செகண்ட், ஃபர்ஸ்ட் செகண்ட் இஸ் நோன் அஸ் பர்த். செகண்ட்ல இருந்து எக்ஸிஸ்ட், அவ்வளவுதான். அந்த எக்ஸிஸ்டன்ஸ் தான் முன்னால இருந்தது, இருத்தல் தான் இருந்தது. இருத்தல் அப்புறம் என்னாச்சு? பொருளாக இருக்க. வெறும் கவியாக இருந்தது, எடுத்து பதம் பண்ணின பிறகு அது தங்கமாயிடுச்சு. என்னது? தங்கமா இருக்கு.
தங்கமா இருந்தது வளையாச்சு, வளையா இருந்தது முக்குத்தியாச்சு, முக்குத்தியாச்சு வேற ஆச்சு, மாறிண்டே இருக்கு. ஆனா விவகாரம் என்ன, தங்கம் தங்கமாகத்தான் இருக்கு. தங்கம் உண்டாகிறதுக்கு முன்னால பூமியா இருந்தது. அதே விதமா சத்தாக இருந்த ஸ்வரூபத்துக்கு ஆத்யா சக்தி இருக்கு. விவகாரம் என்ன, சத்தா இருக்கிறது வேதாந்தங்கள்ல ததேவ சௌமிய இதமக்கர ஆசீத்துன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன பேரு, ஆதிசக்தி ரமேயாத்மா. அதான் ஆதிசக்தி. சர்வ ஜகதாம் உட்பாத தத்வாத், எல்லா உலகத்தையும் உண்டு பண்றதுனால ஆதி காரணபூதாசா சக்தி தான் ஆதி. இங்க இருந்து ஆரம்பிச்சுதான் இந்த அஷ்டலட்சுமி எல்லாம் முதல் லட்சுமிக்கு என்ன பேரு, ஆதிலட்சுமி. இங்க இருந்து ஆரம்பிச்சுதான் நம்ம ஆரம்பிச்சிட்டு இருக்கோம். ஆதிலட்சுமி பேர் வச்சு ஆதின்னு கூப்பிடுறோம். என்ன பண்றது, இது எல்லாம் விட்டுட்டான். லட்சுமிங்கிறது ரொம்ப முக்கியமா, அதை விட்டா என்ன கூப்பிடணும், ஆதி ஆதின்னு கூப்பிடலாம். தமிழ்ல ஆடின்னு தான் ஆடிட்டே இருக்கா வாழ்நாள் முழுக்க. என்ன பண்றது, ஆதிசக்தி சர்வ ஜகதா முத்பாதகத்வாத் ஆதி காரணபூதாகதா சக்தி. சரி, அடுத்தது அமேயாத்மா. மாதும் அசத்யா அமேயா நவித்யதே மேயம் யஸ்யாஹ இதி வா. மாதுரசத்யா கணக்கு அளவிட முடியாதவள். அளவிட முடியாதுன்னு சொன்னா எப்படி அளக்கிறோம்னு நம்ம பார்ப்போம். அளக்கிறது எப்படி, ஒரு ஸ்கேலால அளக்கிறோம், இன்ச்சு டேப்பால அளக்கிறோம். இதான அளக்கிறது. நீளத்தை அளக்கணும்னா இப்படி அளக்கிறேன், நீளம் அகலங்களை. எண்ணெய் அளக்கணும்னு என்ன, ஒரு லிட்டர் 2 லிட்டர் 1 கிலோ 3 கிலோ அப்படிங்கிற ஒண்ணு வெயிட்ட போடுறேன், இல்ல ஒரு பாத்திரத்துல அளக்கிறேன். இதுவும் அளவுதான். அளவு கோல் மாறி இருக்கே தவிர அளவுதான். எந்த விதமான அளவுக்கும் உட்படாதவள். அதனால அம்பாளுக்கு அமேயாத்மா. என்ன நீங்க எப்படி எப்படி நினைச்சலைன்னா இதை தாண்டி நிக்கிற. எவ்வளவு நீளம் இருக்குன்னு சொன்னா எவ்வளவு நீளம் இருக்கோ நீங்க கருதுறீங்களோ அதை விட ஜாஸ்தி இருக்கு. வேதம் சொல்றது அந்த தெய்வ ஸ்வரூபத்தை பாதோஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்ய அமிர்தம் திவி. 14 புவனங்கள் இருக்கு. இவைகள்லாம் இங்க இருந்து ஆகாசம் வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கிறேன். அதை விட மேல 7 லோகங்கள் இருக்கு, கீழே 7 லோகங்கள் இருக்கு. இது எவ்வளவு அளந்து, அதுக்கு எவ்வளவு அளந்து இருக்குன்னா 1/4 தான் அளந்து இருக்குங்க. அதுக்கு மேல உங்க 7 லோகங்களுக்கு மேலையும் இருக்கான். அது 3 பாதங்கள் இருக்கு. அப்படியே திரிபாத நாராயண உபனிஷத் ஒரு மொன்னம். அப்ப அது எவ்வளவு அளந்து தீருமா, முடியுமா, முடியலை. அவ்வளவு நீளம் இருக்கு. அகலம் சொல்லவே வேண்டாம். இப்படி நீளமும் சரி, அகலமும் சரி, வெயிட்டும் சரி, அல்லது வால்யூமும் சரி, 1 கிலோ 2 கிலோவா அளக்க முடியல. அளக்க முடியாத பொருள்கள் உங்களுக்கு என்ன இருக்குன்னு கொஞ்சம் சொல்லட்டுமா? உங்களுடைய துன்பங்கள். குழந்தைல இருந்து இது வரைக்கும் எத்தனை கவலைகள் பட்டிருக்குன்னு கொஞ்சம் அளந்து சொல்ல முடியுமா உங்களால? ஆகாசத்துல நட்சத்திரையாவது எண்ணலாம். மனிதனுக்கு வரக்கூடியதான கவலைகள் என்னன்னா புதுசு புதுசா வந்துட்டே இருக்கு. ஆனா இவைகள்லாம் நமக்கு நம்பர் தெரியாதே தவிர அம்பாளை கேட்டேன்னா இத்தனை அனுபவிச்சிருக்கேன், இன்னும் இத்தனை அனுபவிக்க வேண்டியது இருக்கு, இந்த கணக்கா கணக்கிட்டோடும் கம்ப்யூட்டர் மாதிரி. என்ன பண்றது? ஏன்னா எவ்வளவு பிரத்யட்சம். ஏன் மாயையில இருக்கு. நம்ம பண்ணிருந்தான புண்ணிய பாப்ப கர்மாக்கள் எல்லாமே அங்க மாயையில அரேஞ்ச் பண்ணி ரெடியா இருக்கு. எனி டைம் நீங்க எந்த காம்பினேஷனாலும் பிரிச்சு பார்க்கலாம். அப்படி அழகா இருக்கு. ஆனா அதை காட்டி கொடுக்கக்கூடிய, அதை ஒழிக்கக்கூடியதான அம்பாள் இருக்க பட்சல அந்த அம்பாளுடைய அளவை உங்களால அளக்க முடியாது. ஆகையால் அம்பாளுக்கு அமேயாத்மா, அளவிட முடியாதவள். இதுதான் சுலபமாக அனந்தம்னு சொன்னேன். அனந்தம்னு முடிவற்றது. எப்படி? தேசத்தினால முடிவில்லை, காலத்தினால முடிவில்லை, பொருளால் முடிவில்லை. தேசம் ஒரு இடத்துல இருக்கு, ஒரு இடத்துல இல்லை என்று இல்லை. எல்லா தேசத்திலையும் இருக்கா அத்தியந்த அபாவ பிரத்யோகிப்பு. ஒரு காலத்துல இருக்கா, ஒரு காலத்துல இல்லை என்று இல்லை. எல்லா காலத்திலையும் எப்பொழுதும் உள்ளாள். ஆகையால் அது இல்லை. வம்ச அப்பிரதியோகிக்கும். வம்ச பிரத்யோகியா ஆகாது, எப்பவும் இருந்துட்டே இருக்கு. அதோடு ஒரு பொருளாக இருக்கு, இன்னொரு பொருளாக இல்ல. நீங்களாகவும் நானாகவும் எல்லாவாகவும் அம்பாள் தான் இருக்கா. துவம் ஸ்திரீ துவம் குமார உதவா குமாரி துவம் ஜாத்தோ பவதி விஸ்வதோ முகா
பெண்ணாகவும் ஆணாகவும் குழந்தையாகவும் வயசானாகவும் ஒரே ஸ்வரூபம் தான் இருக்க. தனித்தனியாக இருக்கலாமே தவிர லைட்டாகவும் ஃபேனாகவும் பல்பாகவும் ரெஃப்ரிஜிரேட்டராகவும் இருக்கலாமே தவிர உள்ள இருக்கிற கரண்ட் எப்படி ஒண்ணும் அதே போல எல்லாத்துக்கும் உள்ள இருக்கக்கூடியதான இயக்கம் திறமை ஒண்ணுதான். ஆகையால் அவளுக்கு அமேயாத்மா அளவு அளவுக்கு அப்பாற்பட்டவள். இப்ப அனந்தம்ங்கிற ஒரு அர்த்தமா சொன்னேன். இன்னொன்னு என்ன சொல்றா, நவிஜ்யதே மேயம் யஸ்யாஹா இதிவா. அம்பாளுக்கு அறிய வேண்டியது ஒண்ணும் இல்லை. இப்ப நான் இருக்கேன், எனக்கு ஒண்ணு தெரியும் ஒண்ணு தெரியாது. கிளாஸ்ல வந்தவர் ஒருத்தர தெரியும், இன்னொருத்தர் அவர் பேரு தெரியாது, அவரை பத்தி தெரியாது, ஏதோ கண்ணால பாத்துருக்கேன், அவ்வளவுதானே. ரொம்ப பேர் அவளுடைய ஸ்வரூபம் என்ன, யாரு என்ன பேரு ஒரு ஒண்ணும் தெரியாது. ஆனா பாத்துருக்கேன், பார்த்தா ஓஹோ முன்னால பாத்துருக்கோம் தெரியும். ஆனா அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாதுன்னு என்ன அர்த்தம்? தெரிஞ்சுக்கணும்னா அறிய வேண்டும். அறிய தக்கினதான பொருள் ஒண்ணு இருக்கு, அறிய தகுந்ததான ஒரு பொருள் இருக்கு. யாரு? மனிதனுக்கு. நீங்க என்னத்தான் எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் தெரியாம இருக்கும். புரியுது? கற்றது கையளவுக்கு, கற்றாத சமுதிரம் அளவுக்கு. அது மாதிரி மனிதனுக்கு அறிய வேண்டியதான பொருள்கள் இருக்கு. ஆனா பரமாத்மாவுக்கு அம்பாளுக்கு என்ன, எல்லாம் தெரியும். அர்ஜுனன் கேக்குறான், நீருதான் ஏதோ முன்னாலேயே சூரியனுக்கு உபதேசம் பண்றேன், கதை விடுறல, என்னோட சேர்ந்து பிறந்த நம்ம 2 பேரும் சேர்ந்து கோலி விளையாடு இருக்கோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா எத்தனையோ கலாட்டா பண்ணிருக்கோம். நான் சூரியனுக்கு உபதேசம் பண்றேன், ஏன் சார் போய் சொல்றேன்னு கேட்டார் பகவானியே. பாருங்க, கிருஷ்ணன் ஜெகத்குரு, உலகத்துக்கெல்லாம் குருவா இருக்கார். அவர் சொல்றார், இமம் விவஸ்தே யோகம் புரோக்தவானம் அர்ஜுனா, இந்த யோகத்தை நான் முன்னால சூரியனுக்கு சொன்னேனப்பா அப்படிங்கிற. விவஸ்வான் மனவேத்ரா, விவஸ்வான் சூரியன் அவருடைய பிள்ளை மனுக்கு சொன்னார். மனுகு இஸ்வாக்கவே பிரவீத், மனுவானவர் தன் பிள்ளை இஸ்வாக்க சொன்னார். ஏவம் பரம்பரா பிராப்தா, இப்படி பரம்பரையா வந்தது. யோகோ நட்ட பரந்தபா, அந்த யோகம் மறந்துட்டா சார். சொல்ல நம்ம ஆச்சாரத்தையே மறந்துட்டோம், பறந்தோம். சாம்பார் கரண்டி எடுத்து அதை அப்படியே ரசத்துல போடுறோம். அந்த ரசத்து கரண்டி எடுத்து இந்த கையில புடிச்சுக்கிறோம், ஒரு கையில வடைய வச்சிருந்து அதை சாப்பிடுறான், வலது கையாலேயே டம்ளர் எடுத்து குடிக்கிறான். இவன் என்ன பண்றது? மனுஷன்னு சொல்லணுமா மாடுன்னு சொல்லணுமா புரியல. என்ன பண்றது? ஏண்டா ஆசாரமாக துராசாரம் சதாசாரம் ஆயிடுச்சு. அப்படின்னு ஆயிடுத்த விவகாரம். விபூதி வச்சிருந்தா ரொம்ப ரிலிஜியஸா இருக்கிறான். என்னடா வச்சிட்டு இருக்கான்? மனத்துல விபூதி வச்சிட்டு இருக்கான், ரொம்ப ரிலிஜியஸ் ஆயிடுச்சு. டைட்டில் ஆயிடுது. சந்தியாவந்தமும் டைட்டில். ஏன்டா சந்தியாவந்தம் கத்துட்டு இருக்க, அவ்வளவுதான். இப்படிங்கிற வழக்கு வந்துட்டோம். ஆனா கர்வம் மட்டும் தலைக்கு மேல இருக்கு. நிறைய கஷ்டம். எப்படி வாழணும், எப்படி ஆச்சாரம் இருக்கணும் தெரிஞ்சுக்கலாம். இப்படி அறிய வேண்டிய பொருள்கள் அதிகமா இருக்கும் இல்லையா? ஆனா அம்பாளுக்கு எப்படின்னு அப்படி கிடையாதப்பா, எல்லாமும் தெரியும். எப்படி தெரியும் உங்களுக்கு அப்படின்னு அர்ஜுனன் கேட்க, கிருஷ்ணன் சொல்றார், அப்படி இல்ல, பகுனிமே வியதீதான ஜன்மானி தவக அர்ஜுனா, எனக்கும் 1000 ஜன்மாக்கள், நான் எத்தனையோ பிறவைகளை எடுத்துட்டு இருக்கேன், உனக்கும் கோடி கோடி பிறவைகள் ஆச்சு. தானியம் வேத சர்வன், எந்தெந்த ஜன்மாவில நீ என்னென்னமா இருந்த, என்னென்ன அட்டுழியம் பண்ணினேன்னு எனக்கு தெரியும்பா. அதனால கேட்டு வரல, 4 பேர் கேட்டு கட்டி கேட்ட வேண்டாம். ஆனா என்னை பத்தி உனக்கு தெரியாது, உன்னை பத்தி உனக்கு தெரியாது. ஏன்னா சின்ன வயசுல என்னாச்சுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கும், நேற்று உங்காத்துல என்ன சமையல்னு ஞாபகம் இருக்கும். அன்னதான் ரசிச்சு சாப்பிட்டேன், என்ன சமையல்னு கேட்டேன்னா ஒரு தடவை யோசனை பண்ணி இருங்க சொல்றேன். அது கத்திரிக்காய் இருக்க முடியாது, ஏன்னா அமாவாசை கத்திரிக்காய் பண்ணிருக்க மாட்டேன். இவன் யோசனை பண்ணி வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். நீங்க விவகாரம் என்னதுன்னு டக்குன்னு சொல்ல தெரியறதோ. ஆனா எனக்கு என்னடா, எத்தனையோ கோடி ஜன்மாக்கள்ல முன்னால விஷயங்கள்லாம் தெரியும். ஆகையா நான் இன்னும் அறிய வேண்டியதான பொருள் ஒன்றும் இல்லை. நேயம்னா அறிய வேண்டியதான பொருள், மானம்னா பிரமாணம், அது பிரமாதான் நான். ஆகையால் எனக்கு அறிய வேண்டியதான பொருள் இல்லாதனால் எனக்கு அமேயன்னு. அமேயா
பிரமேய நான் ஒண்ணு சேர்த்தா அப்பிரமேய அப்பிரமேயா ஸ்வபிரகாச மனோவாச மகோதரா அப்படின்னு அப்பிரமேயாங்கிற ஒரு நாம சொன்னோம். இங்க அமேய அப்படி ஆதிரமேயாத்மா மாது மசச்ச அமேய நவித்யதே மேயம் யஸ்யாஹ இதுவா யாருக்கு அறிய வேண்டியதான பொருள் ஒண்ணும் இல்லையோ எதபேட்சையா அதிரிக்தம் மேயம் நாஸ்தி. என்ன என்னை விட இன்னொரு பொருள் இருந்தால் அதை நான் அறிய வேண்டும். நானாக இருந்தது ஏனால் எப்படி அறிய வேண்டும்? அறிய முடியாதோ இல்லையோ. நாம் எதை அறிகிறோமோ அது என்னை விட வேறு. நான் இதை அறிந்தேன். எப்பொழுதும் எப்படி சொல்ல நான் நானே அறிஞ்சேன்னு சொல்றா சொல்ல நீங்க என்ன அறிஞ்சேன்? இதை அறிஞ்சேன் அதை அறிஞ்சேன். நான் அறிய வேண்டியது என்னை விட வேற இருக்கணும். உலகமானது நான் ஒன்று இது ஒன்று. இதைதான் அறிவேன். நான் என்ன முன்னாலேயே அறிஞ்சிருக்கேனே. விவகாரம் என்ன நான் ஆல்ரெடி அறியப்பட்டது. இடம் எனக்கூடியதான பொருளே இல்ல. எல்லாம் நான் ஆயிட்டேன். சர்வம் உலகம் முழுக்க அம்பாள் ஆயாச்சு. அதனால அறிய வேண்டியதான பொருள் ஒண்ணும் இல்ல. அதனால் எதபேட்சையா அதிருத்தம் மேயம் நாஸ்தி சதுப்தம் லிங்க புராணே. இதான் லிங்க புராணத்துல சொல்லி இருக்க. ஸ்வர்கபாதாள லோகாந்த பிரம்மாண்ட அவரணாட்டகே ஏயம் சர்வமுமா ரூபம் மாதாதேவோ மகேஸ்வரா. ஸ்வர்கபாதாள லோகாந்த ஸ்வர்கலோகமோ பாதாள லோகமோ அது முடிவா இருக்கக்கூடியதான பிரம்மாண்ட ஆவரணாட்டகே பிரம்மாண்டங்கள் இதனுடைய ஆவரணம் எல்லாம் சேர்த்து நேயம் சர்வமுமா ரூபம் எல்லாமே அம்பாளாயாச்சு. இத பாக்குறது யாருன்னு பரமேஸ்வரன் தான். அவரும் அம்பாளுடைய ஸ்வரூபம். ஆயால் மாதா தேவோ மகேஸ்வரா. மாதா தேவனா பரமேஸ்வரனுடைய அம்மாவாயிட்டான்ட்டான். இங்க மாதான்னா அறிபவர்னு அர்த்தம். பிரமாதாங்கிறதுக்கு பிராண வெட்டி விட்டு மாதான்னு போட்டிருக்க. மாதான்னா அறிபவர்னு அர்த்தம். அப்புறம் ஆதிசக்திரமேயா அமேயா அப்படின்னு அர்த்தம் சொன்னேன். இப்ப என்ன ஆத்மா அமேயாத்மான்னு ஒரு நாமா இல்ல, அமேயான்னு ஒரு பிரிக்கணும், ஆத்மான்னு பிரிக்கணும். இங்க ஆத்மான்னா யாரு? ஜீவன். ஜீவ வடிவாகவும் அம்பாடுதான் இருக்கா. ஆத்மசப்தேன ஜீவஹா. ஏண்டான்னு பரமான அடுத்ததாக ஒரு நாமா இருக்கு. அங்க பரமாத்மான பரமாத்மாவை சொல்லணும். அங்க பரமாத்மா அங்க சொல்லி இருக்கிறது முன்னாள் இருக்கிற ஆத்மாவுக்கு என்ன அர்த்தம்? ஜீவாத்மான்னு அர்த்தம். பரமசப்தோத்தரஞ்ச ஆத்மானுஷங்காத் பரமாத்மாதா இது நாமத்வயேன கத்யதே. உத்தஞ்சலைங்கே விஷ்ணுலிங்கா யதா தாவத் அக்னௌ ச பஹுதா ஸ்ருதாः ஜீவா சர்வே ததா சர்வாः பரமாத்மா ச சஸ்மிருதः. நெருப்பு பொறிகள் நெருப்புல இருந்து எப்படி வெளியில வருதோ அதே போல பொறிகளாக ஜீவன் இருக்க. ஒரு நெருப்பு தணல் இருக்க, நெருப்பு தணல வீசினீரையானால் அதுல இருந்து யதா அக்னே க்ஷுத்ரா விஸ்புலிங்கா. எப்படி அந்த நெருப்பு தணல்ல இருந்து பல நெருப்பு பொறிகள்லாம் 10 பக்கத்திலேயே ஓடுகிறதோ அதே போல பரமாத்மாவனிடத்துல வந்து விஷ்ணுனா ஜீவன் அர்த்தம். லிங்கா யதா தாவத் அக்னௌ பஹுதா ஸ்ருதாः ஜீவா சர்வே ததா சர்வாः. அதே போலயே பரமாத்மா சஸ்மிருதா. இதை உண்டு பண்ணினவன் பரமாத்மா. அப்படி சிவபுராணேபி ஆத்மா தஸ்ய அஷ்டமி மூர்த்தி சிவஸ்ய பரமாத்மனு. பரமேஸ்வரனுக்கு அஷ்டமூர்த்தி விருத்துன்னு பேரு. 8 மூர்த்திகள். பூரம் ஹம்சனலோ நிரம்பர மகநாதோ ஹிமாம் சுப்புமான பூஹோ அம்பஹ அனலஹ அனிலஹ ஆகாசஹ. இப்படின்னு 5 பூதங்கள் 5 உருவங்கள். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியதான 3 உருவங்கள்ல கடைசியில் இருக்கிறது பரமேஸ்வரூபம். அந்த பரமேஸ்வர ஸ்வரூபம் ஜீவ வடிவமாக எஜமான ஸ்வரூபமாக இருக்கு. ஆயால் எஜமான ஸ்வரூபமான ஜீவனும் பரமேஸ்வர ஸ்வரூபம் தான். அப்படின்னு ஆத்மா தஸ்ய அஷ்டமி மூர்த்தி சிவஸ்ய பரமாத்மனு வியாபிகேதர மூர்த்தினாம் விஸ்வம் தஸ்மாத் சிவாத்மகம். ஆயால் உலகம் முழுக்க சர்வ வியாபகமா இருக்கக்கூடியதான பரமேஸ்வர ஸ்வரூபம் இது. அஸ்மின் பட்சே ஆத்மனே நமஹ பரமாயாத்மனே நமஹ இது நாமத்வய பிரயோக. சாஸ்திரம் பூஜை பண்றப்ப ஆத்மனே நமஹ அப்படின்னு ஆத்ம சப்தம் ஆத்மன் அப்படின்னு அகாராந்தமா ஆத்மனே பரமாய ஆத்மன் பரமாய ஆத்மன் அப்படின்னு அர்த்தம். அப்படி நாமத்வய பிரயோக. நமோ பவாய ருத்ராய நமஹ இது மந்திராணாபி
உபயதோ நமஸ்காரத்வபட்சே சகிருத்படிதஸ்யாபி நமசப்தஸ்ய ருத்ரசப்தஸ்ய சர்வசப்த உபயசேஷத்வேன புனராவருத்திவத் ஆத்மசப்தஸ்ய விருத்தி. இங்க நமோ பவாயிட்ட ருத்ராயிட்ட நமஹன்னா நமோ பவாயா போகணுமோ இல்லையோ பொறுமை. பின்னாடி ஒரு நம இருக்க நமஹா ஒரு தரம் தான் சொல்லணும். நம சிவாயன்னு சொல்லுங்க, இல்லன்னா சிவாய நமஹான்னு சொல்லுங்க. நம சிவாய சிவாய நமஹா பிரம்மாஸ்மி பிரம்மைவாகமஸ்மி பிரம்மஸ்மி சொன்னாலே ஒரு மறுபடியும் பிரம்மைவாகமஸ்மி ஏன் சார் சொல்றேன்? இல்ல இல்ல, இதுக்கு வியதிஹாரோ விசுசந்தி தரவத்துங்கிற சூத்திர பாஷ்யத்துல இதுக்கு அர்த்தம் சமாதானம் சொல்லியிருக்க. என்ன நானும் இதுவும் ஒண்ணுன்னு சொன்னா போராதான், டைரக்ஷன் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஒரு கிலோ கத்திரிக்காய் 10 ரூபாய்னா எந்த காலத்துல இருக்கீங்களா எனக்கு தெரியாது சொன்னேன். அப்ப என்னாச்சுன்னா ஒரு கிலோ 10 ரூபாய்னா 10 ரூபாய் நீங்க கொடுக்கணும், கத்திரிக்காய் அந்த மாதிரி கொடுக்கணும், அதான் கணக்கு. நீங்க கத்திரிக்காய் கொடுத்துட்டு 10 ரூபாய் கொடுக்கணும் அடிப்பா, இங்க விவகாரம் இல்லை. அதனால என்ன, நீங்க சொல்லக்கூடியதான ஒரு டிரான்சாக்சன் யூனி டைரக்ஷனல், இப்படிதான் போகணும், திரும்பி வரப்படாது. ஆனால் ஜீவனே பிரம்மம், பிரம்மமே ஜீவன், ஐடென்டிக்கல். அது ஐடென்டிக்கல்னு சொல்றதுக்காக ஈக்குவல் டு மாதிரி 2 கோடு போட்டா போறாது, 3 கோடு போடணும். அதே மாதிரி காங்குரண்ட்னு சொல்லணும். அத சொல்றதுக்காக தான் நமோ பவாய பவாய நம, நம சிவாய சிவாய நம அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்ற. அதே மாதிரிதான் நமோ பவாயித ருத்ராயித நமஹா அப்படின்னு சாதாரணமா தினந்தோறும் சொல்லக்கூடியதான இந்த ஸ்ரீருத்ரத்திலேயே எத்தனை விஷயம் இருக்குன்னு கவனிச்சு பார்க்கணும். ஏன்னா அந்த ரௌத்ரீகரணம் பண்ணிட்டு ருத்ரத்தை சொல்லணும். ருத்ரம் மகன்யாசம் பண்ணும் பொழுது பஞ்சாங்க ரௌத்ரீகரணம் அஷ்டாங்க ரௌத்ரீகரணம்னு அதெல்லாம் சொல்லணும்னு நானே ருத்ரனா ஆயிட்டேன்னு சொல்லி அப்புறம் தான் சொல்லணுமா. அத விசேஷமாக சொல்ற மந்திரானாபி உபயதோ நமஸ்காரத்வபட்சே. இதனால்தான் சண்டி ஹோமாதிகள்லாம் பண்ணும் பொழுது மூல மந்திரத்தை சம்புட்டம் பண்ணி சொல்ற. ஒவ்வொரு மந்திரத்துக்கு முன்னால் ஒரு தரம் பின்னால் ஒரு தரம். ஏன் சார் ஒரு தரம் சொன்னா போறாதா நடுவுல? என்ன மாலையில ருத்ராட்ச மாலையில ருத்ராட்சம் இருக்கு, நடுவுல ஒரு தங்க கொண்டு இருக்கு, ருத்ராட்சம் இருக்கு, தங்க மேலையும் தங்க கொண்டு போடுறா, தங்க மேல வைக்கிறதுக்கு ஒண்ணுதானே போடுறேன். ஏன் நமஹா மட்டும் 2 தரம் சொல்றேன் அப்படின்னு சம்பூட்டம். சம்பூட்டம்னா முன்னாலையும் பின்னாலையும் அதை சொல்லணும். அதே மாதிரியே இங்க நமஹாங்கிறது முன்னாலையும் பின்னாலையும் இருக்கு. அதே மாதிரி இங்க ஆத்மா பரமாத்மா, அங்க ஒரு ஆத்மா சப்தத்தை சேர்த்துக்கணும். அதுக்காக சொன்ன நமசப்தஸ்ய ருத்ரசப்தஸ்ய சர்வசப்த உபயசேஷத்வேன புனராவருத்திவத். அதே போலயே ஆத்மசப்தஸ்ய ஆவருத்தே யத்வா ஆத்மசப்தேன பிரம்மைவா, ஆத்மானா பிரம்மம். யச்சாப்னோதி யதா தத்தே யச்சாஸ்தி விஷயாதிஹ யச்சாஸ்ய சந்ததோ பாவஹ தஸ்மாதாத்மேதி கத்யதே. யச்ச ஆப்னோதி, உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளையும் வியாபித்து உள்ளாள், எல்லாத்துலயும் அம்பாள் இருக்கா. இங்க இருக்க அங்க இல்லன்னு இல்ல, எல்லா அவனாக இருக்கிறதுனால அம்பாள் பிரம்மம். ஆப்னோதி எதாதத்தே, எல்லாவற்றையும் தனதாக ஸ்வீகரிச்சுட்டாளாம். அதனால அம்பாளுக்கு யச்ச அஸ்தி விஷயானிஹ, எல்லா பொருளையும் கடைசியில பிரளய காலத்துல தனக்குள்ள சேர்த்துக் கொள்றார். ஆகையால் அம்பாளுக்கு ஆத்மானது. எப்படி யஸ்ய பிரம்ம சத்ரங்க உதே பவத ஓதனா யோபசேதனம் கைத்தாவேதயத்ரசா அப்படின்னு பிரளய காலத்துல பரமாத்மா பரமேஸ்வரன் உலகத்துல எல்லாவற்றையும் தனதாக ஆக்கிக் கொண்டு தனக்குள்ள சேர்த்துக் கொண்டு கபலீகிருத தத்வகிராம மண்டலா பிரகதி அகங்கார மனோபுத்தி சித்தோத திபாகிரக வாக்பாணிபாதவாயோத நோட்டுப்படி சொல்றேன். இந்த 36 தத்துவங்களையும் காளி மாதா பிரளய காலத்துல கணக்குள்ள முழுகிட்டாராம். கபலீகிருத தத்வகிராம மண்டலா, அதான் வழக்கு காலின்னு. காலம் கபலயது சர்வான், எல்லாரையும் விழுங்கிறதுனால காலம்னு. என்ன எத்தனை வயசாச்சு பரவாயில்ல, என்ன வயசாச்சுன்னு 60 ஆயிடுச்சுன்னு பார்த்தா அப்படி இல்லையே, பார்த்தா ஏதோ 20-30 தானே தெரியுது, அநியாயம் பண்றேன் அப்படி சொல்லக்கூடாது. இப்பதான் 45-50 சொல்லணும். 60 ஆச்சுன்னா 50 போதா இருக்கு அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தோஷம். என்னாச்சு 10 வயசு குறைச்சு விட்டாரு. ஆணுக்கே இப்படி சந்தோஷம், பெண்ணுக்கு சொல்லணுமா? லோகத்துல அது ஒரு பிரமம். விவகாரம் நடந்த 60 வயசு ஆயிடுச்சு, என்ன சாதிச்சேன்னு கேளுங்க.
விவகாரம் முழுக்க ஒருத்தராலையும் ஒண்ணும் சொல்ல முடியும். என்ன பண்ணினோம்? இது போல 60 வயசு எத்தனையோ ஜன்மாக்கள் ஆச்சு. 60 வயசு காக்காவுக்கும் ஆச்சுன்னு என்ன சாதிச்சது? புசுண்ட காக்கா ஒண்ணு இருக்கா, அது சொல்லித்தா. ஒரு காலத்துல ஜனங்கள்லாம் சுராபானம் பண்ணினதான ஜனங்களை நான் பார்த்திருக்கேன். இந்த பண்ணதையோ இந்த காலத்துல கேட்டேன். அப்படி புசுண்ட காக்கா ஒரு 100 கல்பங்கள் இருந்ததாம். அப்படி கலகாலம் காக்காவா இருந்த என்ன பிரயோஜனம்? மனிதனா இருந்து இந்த ஜென்மாவில அம்பாளை பார்க்க வேண்டாமா நீங்க? அது என்ன என்னால முடியுமான்னு நீங்க பாத்தீங்களா? அதான் ரொம்ப முக்கியம். அதனால என்ன சொல்றது? சந்ததோ பாவஹா, சந்ததோ பாவஹா, எப்பொழுதும் வியாபித்திருக்கக்கூடியதா நிலை, எப்பொழுதும் இருக்கக்கூடியதா நிலை யாருக்கு இருக்கோ தஸ்மாதாத்மேதி கீர்த்தியதே இது வச்சதா. ஆத்மசப்தஸ்ய சரீரமேவ உச்சதே, ஆத்மான சரீரம் அர்த்தம். கதாச்ச வாசிஷ்டலிங்கே, அதாவது லிங்க புராணத்துல வாசிஷ்ட லிங்கம். வசிஷ்டர் பேசினார் லிங்க புராணத்துல. கௌரி ரூபாணி சர்வாணி சரீராணி சரீரினாம் சரீரினஸ்ததா சர்வே சங்கர அம்சாவியவஸ்திதா. உடல் எல்லாம் அம்பாள், உடலுக்குள்ள இருக்கக்கூடியதான ஆத்மா சிவன். ஆயால் நாம் எப்படி இருக்கோம்? சிவசக்தி ஸ்வரூபமா நாம இருக்கோம். இப்படி ஏவம் ஆத்மா, ஆத்மானா தேஹ மனஹ பிரம்ம ஸ்வபாவ திருதி புத்திஷு இது விஸ்வ பிரகோஷோக்த அந்நிய அர்த்தாந்தராண்யபி யோஜ்ஜானி. இத்தனை ரூபங்களா இருக்க. அதே போல யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேண சம்ஸ்திதா இத்தியாதி வச்சனா. இப்படி ஆத்மாங்கரணமா இருக்கு. அதுக்கப்புறம் பரமா பாவன கிருதி. பரமா ஆத்மான இதுவரைக்கும் ஜீவன்கிற ஒரு அர்த்தத்தை சொன்னேன். இதுக்கு மேல பரமா பாவனா கிருதின்னு பரமாத்மாங்கிற ஒரு அர்த்தம். இத அடுத்த கிளாஸ்ல பாப்போம்.